அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சிங் தொட்டியினோட அளவை வந்து பார்க்குறோம். அகலம் வந்து 3 அடி. அதாவது சிங் தொட்டி அளவு பார்த்தீங்கன்னா, கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா 1 அடி 10 இன்ச், அதாவது 22 இன்ச்சு வந்துருக்குது கைஸ். இப்போ நம்ம பூசியாச்சு தொட்டியை. பூசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடிமேட் ஸ்லாப் கைஸ். பூசினது பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்திருக்குது. இது வந்து கிச்சன் ஸ்லாப் வந்து காங்கிரீட் போட்டு வேலை செஞ்சிருந்தோம்னா செலவுகள் அதிகமாகிறதுக்காக நம்ம இப்போ பிளேஸ் கல்லை 2ஆக கட் பண்ணி அதை நம்ம தொட்டியை கட்டி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்லாப் கைஸ். தொட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் கல்லை 2ஆக வெட்டி நம்ம தொட்டி கட்டியாச்சு சிங்க் தொட்டிக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடிமேட் ஸ்லாப் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக கடையில் வாங்கி போட்டது, நம்ம சொந்தமாக போட்டது கிடையாது. இந்த தொட்டிக்கு வேணால் நம்ம சொந்தமாக கீழே போட்டது காங்கிட்டு இந்த ஹோல்ஸோட இது நம்ம போட்டது. சரி வாங்க நம்ம இப்போ அடுத்தது பூசி ஃபினிஷிங் பண்ணி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கைஸ் நம்ம இப்போ கிச்சன் ஸ்லாப்பில் வந்து கிச்சன் சிங்க்குமே அந்த ஸ்லாப்பும் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஃபினிஷிங் ஆகி பிரவேசம் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல இருந்த அளவுகளும் இப்போ இருக்கிற அளவுகளும் கொஞ்சம் மாறி இருக்கும். அதை நம்ம இப்போ எந்த அளவுகள் வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய அளவை, அதாவது உயரத்தை நாம் அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 அடி அரைஞ்சு வருது கைஸ். 2 அடி உறிஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஸ்லாப்னுடைய ஃபுல் அளவுகளும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இப்போ ஒரு ஸ்டீல் டேப் எடுத்துக்கலாம் வாங்க. கிச்சன் ஸ்லாப் வேலை முடிஞ்சு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா வேலை முடிச்சிருக்குது கைஸ். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வச்சுருக்குது. அந்த விண்டோ எதுக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வச்சுருக்கணும், அதாவது ஜன்னல் வச்சுருக்கணும். அந்த பக்கம் நம்ம ஜன்னல் வைக்க முடியாத காரணத்தினால தான் அந்த மேலே இருக்கக்கூடிய விண்டோ வெண்டிலேட்டர் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம். அதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் போடக்கூடிய ஹோல்ஸும் இது சிம்னி வந்து அதுக்குள்ளே லைன் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு வெண்டிலேட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது வந்து ஜன்னல் இன்னும் தட்டி வந்து க்ளோஸ் பண்ணாமல் டோர் போடாமல் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெளிச்சமாகவே இருக்குது. நாளைக்கு இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா தட்டி அடித்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நாளைக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் அந்த 2 வெண்டிலேட்டருக்கு அந்த வெளிச்சத்துக்காக அந்த வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம கிச்சன் ஸ்லாப்னுடைய ஒட்டி வச்சு அதான் நீளம் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். 2 அடி கரெக்டாக வந்துருக்குது கைஸ். 2 அடி காமிச்சிருக்குது கைஸ். அவுட்டில் 2 அடி கரெக்டாக வந்துருக்குது. 2 அடி வச்சுருக்குறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் எப்போவுமே நம்ம 1.5 அடி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே 2 அடி வைக்கணும். கிழவ நின்று சமையல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே 1.5 அடி தான் வைப்போம். 18 இன்ச் இருக்குங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா இது அளவில் ஏதாவது மாறுதான்னு பார்க்குறோம். மாறல கைஸ். அதே மாதிரி 2 அடி தான் இருக்குது. கரெக்டாக ஷியராக இருக்குது. 2 அடிக்கு கொஞ்சம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது கைஸ். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்லாப்னுடைய மொத்த அளவு பார்க்குறோம். இப்போ டேப் வச்சுக்கிட்டோம். ஒரு ஆளே வைக்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி 1 இன்ச்சு வந்திருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாமே நம்ம இப்போ வச்சு பார்க்கலாம். ஸ்லாபும் சிங் தொட்டியும் மொத்தம் எவ்வளோ வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். 8 அடி ரூம் அளவு 8 அடி ரூம் அளவு 1 இன்ச்சு கம்மியாக வருதுங்க.
அந்த அரைஞ்சு எதனாலன்னா இந்த சைடில் 2 டைல்ஸ் வந்ததுனால அந்த அரைஞ்சு கம்மியாக இருக்குது. அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சிங்க் தொட்டியினுடைய அளவுகள் பார்க்கலாம் வாங்க. இப்போ சிங்க் தொட்டியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1 அடி 7 இன்ச்சு வந்திருக்குங்களா, 1 அடி 8 இன்ச்சு வந்திருக்குங்க உள்ளளவு. நம்ம முதல்ல வந்து வச்சு பார்க்கும்போது பூசி பினிஷிங் முன்னாடி பார்க்கும்போது 1 அடி 10 இன்ச்சு வந்ததுங்க. இப்போ வந்து 2 இன்ச்சு குறைஞ்சிருச்சு. அதாவது கலவையெல்லாம் பூசி நம்ம கிரானைட் ஒட்டினதுக்கப்புறம் இப்போ 2 இன்ச்சு குறைஞ்சிருக்குங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். அடுத்தது அகலம் எவ்வளோ இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 3 அடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி 10 இன்ச்சு கைஸ். அதாவது 2 அடி இப்போ குறைஞ்சிருக்குது. நம்ம அவ்வளோ ஓப்பன் உடனடியாக இந்த அளவு நம்ம கிடச்சிருக்குது. இதே நம்ம சின்னதாக பண்ணியிருந்தோம்னா இன்னும் அகலம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஆழத்தை எவ்வளோன்னு வந்து பார்க்கும்போது 1 அடி 3 இன்ச்சு கைஸ். 1 அடி 3 இன்ச்சு வந்திருக்குங்களா, 2 1/4 3 இன்ச்சு 3 இன்ச்சுன்னு வச்சுங்க. 3 இன்ச்சு தான் வந்திருக்குது. 15 இன்ச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ ஆழம் கொடுத்து வச்சோம்னா தான் கைஸ் நாளைக்கு பாத்திரங்கள் நிறையா போட்டு நிறையா போட்டு விளக்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்து வந்து சிங்க் தொட்டியினுடைய நிலமட்ட டிசைனை பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் தான் கொடுத்துருக்குறோம். நம்ம சென்டரில் தான் அந்த ஹோல்ஸ் தண்ணி வழியிறோடைய இடத்த எங்கேயுமே கார்னரில் தேங்காத மாதிரி சென்டரில் நம்ம கொடுத்துருக்குறோம். கார்னரில் கொடுத்தோம்னா எப்படியும் ஏதாவது ஒரு மூலையில் போய் தண்ணி நிற்க ஸ்மெல் அடிக்கும் கைஸ். அது அந்த ஃபால்ட் வரக்கூடாதுக்காக தான் நம்ம சென்டரில் தண்ணி வடிகிற மாதிரி இப்போ கொடுத்துருக்குறோம். இந்த சல்லடையினுடைய அளவுகள் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு. 4 இன்ச்சு எதுக்காக கொடுத்தோம்னா கொஞ்சம் பைப் வந்து பெருசாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் 4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். சல்லடை தான் 4 இன்ச்சு கைஸ். ஆனால் அதுக்கு கீழே வரக்கூடிய பைப் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு பைப்பு தான். இப்போ வாங்க அதை பார்க்கலாம். அந்த 3 இன்ச்சு பைப்பை காட்டுறோம் வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் 3 இன்ச்சு பைப்பு. மேலே சல்லடை வந்து 4 இன்ச்சுங்க. 3 இன்ச்சு பைப் வச்சா தான் மேலே வந்து அதுக்கு மேலே வரக்கூடிய சல்லடையை வந்து நம்ம 4 இன்ச்சாக வைக்க முடியும். 4 இன்ச்சு வச்சா தான் அது கரெக்டான அளவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கூடிய தடுப்பு தொட்டி கட்டினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வந்திருக்குங்க. நம்ம பிளேயர்ஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வைக்காமல் அதே பாதியாக தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அது கட் பண்ணதே 2 இன்ச்சு தான். கிட்டத்தட்ட 3 இன்ச்சு இப்போ வந்து அகலம் ஆகிருக்குது, பெருசாக இருக்குது. இப்போ தண்ணி திறந்து பாருங்கள். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் அந்த சல்லடைக்கு சென்டர்லேயே விழுகிற மாதிரி தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணி மார்க் பண்ணி அளவுகள் எடுத்து நம்ம வேலை செஞ்சுருக்கிறோம். தண்ணி எங்கேயுமே தேங்காது கைஸ். தண்ணி எங்கேயுமே கார்னரில் தேங்காத மாதிரி இந்த மாதிரி சென்டரில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இவ்வளோ ஆழம் இவ்வளோ அகலம் கொடுத்து வச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நன்மை என்னென்னா பாத்திரங்கள் வந்து நிறையா போட்டு கழுவுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்வர் சிங்கு இல்லை அந்த பிளாஸ்டிக்கில் அந்த கொஞ்சம் ஃபைபரில் வர சிங்க் தொட்டியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கழுவும்போது அதிகமான பாத்திரங்கள் வச்சு கழுவ முடியாது. தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதிகமாக வெளியெல்லாம் சிந்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது. தண்ணி சிந்தாது. எல்லாமே இதுக்குள்ளேயே நம்ம கழுவி இதுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாம். அதாவது நிறைய பாத்திரங்கள் போட்டு ஸ்டோரேஜில் போட்டு கழுவுறதுக்கு வீட்டு பெண்களுக்கு ரொம்ப வசதியாக அவங்களுக்கு இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து சிலிண்டரினுடைய ஹைட். அதாவது டைல்ஸ் மட்டத்துலேருந்து ஸ்லாப்னுடைய அடிமட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்கும்போது டைல்ஸ் மட்டத்துலேருந்து மேலே வந்து பார்க்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாப்னுடைய அடிமட்டம் வந்து 28 இன்ச்சு வருதுங்களா. 28 இன்ச்சுங்கிறது வந்து கரெக்டான அளவு கைஸ். நம்ம சிலிண்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 6 இன்ச்சு வந்தது. இப்போ நம்ம சிலிண்டர் உள்ளே போயிட்டு வரக்கூடிய அளவுகள் கிடச்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு லூஸ் கிடச்சிருக்குங்களா. இந்த 3 இன்ச்சு லூஸில் நம்ம சிலிண்டரில்
நம்ம ஈஸியாக உள்ளே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம். இந்த 2 பக்கமே கட்டை தான் கட்டியிருக்குங்க கைஸ். இந்த கட்டை கட்டினதுல பார்த்தீங்கன்னா, எந்த அளவுகள் வச்சு நாம இந்த மேடை சிம் ஸ்லாப் மேடை நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். அதாவது அடிமட்டத்தை நம்ம எப்படி கணக்கு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, வாங்க அதை நான் எப்படி கரெக்டாக அந்த அளவு எப்படி கொண்டு வந்தேன்னு இப்போ நான் வாங்க இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஸ்லாப்பை வந்து தாங்கி நிற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த கல் வச்சு கட்டின அந்த கட்டை தான் கைஸ். இப்போ வாங்க இந்த கல் வச்சு கட்டினதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செவரு டேமேஜ் பண்ண வேண்டியது இல்லை. 2வது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா செலவை குறைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கதவனுடைய அடிமட்டம், நிலவனுடைய இது மேல்மட்டம், 2மே சேர்ந்தது. இந்த நிலவனுடைய கதவு இதுக்குள்ளே தான் படியும். இந்த அளவு எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னா 1 இன்ச்சு கீழே வச்சு தான் நம்ம டைல்ஸ் எப்போவுமே ஒட்டணும். அந்த 1 இன்ச்சு டைல்ஸ் எது கீழே இறக்கி நம்ம ஒட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் மேட் தான். இந்த டோர் மேட் வந்து கதவு வந்து நீக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோர் மேட்டில் வந்து முட்டாத மாதிரி, அதாவது இடைஞ்சல் இல்லாத மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு கதவு ஃப்ரீயாக வரணும். அதுக்காக தான் அந்த 1 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நம்ம டைல்ஸ் ஒட்டுறோம். வாங்க இப்போ அந்த 1 இன்ச்சினுடைய அளவு லெவல் மட்டத்தை எடுத்து தான் நாம் இந்த சமையல் ரூம் உடைய அடிமட்டத்துக்காக எப்போவுமே கிச்சன் ஸ்லாப் போடும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயின் நிலவனுடைய டைல்ஸ் மட்டத்தை வந்து சமையல் ரூம்லேயும் அதே லெவலில் கொண்டதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணி ஸ்லாப் போடுவோம். இப்போ வந்து பார்க்கும்போது அளவு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது 28 இன்ச்சு தான் கைஸ். 28 இன்ச்சு. மேல் மட்டம் வந்து டைல்ஸினுடைய ஸ்லாப் அடிமட்டம் 28 இன்ச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்னுடைய மேல் மட்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 31 இன்ச்சு. ஸ்லாப் மேல் மட்டத்திலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரானைட் எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி கேஸ் சிலிண்டர் ஸ்டவ் வருங்க. அதுக்கு மேலே நம்ம குக்கரோ ஏதோ குண்டா வச்சு ஏதோ கடாயை வச்சு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு மேலேயே வரும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் நம்ம இந்த அளவுகள் வச்சு பண்ணியிருக்கிறோம். கிச்சன் மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவில் நம்ம செஞ்சு போட்டுக்கிட்டோம்னா வீட்டிலுடைய இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்கும்போது அவங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அவங்க சமைப்பாங்க. அந்த கிச்சன் ஸ்லாப் வந்து ஹைட்டாக வச்சு நம்ம போட்டுட்டோம்னா நாளைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிலர் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு தான் சமைக்கக்கூடிய நிலைமை வந்துடும். அதனால் வந்து கழுத்து வலியும் 2வது ஷோல்டர் வலியும் அவங்களுக்கு கட்டாயமாக வரும். அவங்களுக்கு வீட்டில் சமைக்கலாம் இந்த சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்கலாங்கிற போது அவங்களுக்கு கொஞ்சம் அதுவே கவலையாகவும் இருக்கும், 2வது சலிப்பாகவும் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும்னா நம்ம இந்த அளவுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நிலமட்டத்திலேருந்து கிச்சன் ஸ்லாப்பினுடைய அடிமட்டம் பார்த்திங்கன்னா 28 இன்ச்சாகவும் அதனுடைய மேல்மட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 31 இன்ச்சாகவும் வந்துடும். நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போட்டு சென்ட்ரிங் அடித்து நம்ம கம்பி கட்டி ஜல்லி மணல் எல்லாம் போட்டு சிமெண்ட்லாம் போட்டு கலக்கி போகும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 2.5 இன்ச் திக்னஸ் வந்துடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலவை போட்டு கிரானைட் ஒட்டி வேலை ஃபினிஷிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் கிச்சன் ஸ்லாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாகிடும். அவனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி சமைக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சமைப்பாங்க. ஸோ கம்பி கட்டி காங்கிரீட் போடலாங்க. அதனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலவு குறைக்கிறதுக்கு உண்டான மெத்தட் தான் நம்ம காட்டினது. கம்பி கட்டி காங்கிரீட் போடுறவங்க கரெக்டான அளவுகள் எடுத்து கரெக்டாக போட்டுருந்தா இந்த பிரச்சனையும் நாளைக்கு வராது. என்னோடய வேலைகள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப நன்றி. எல்லோரும் நான் இருக்கணும் வேண்டிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. நான் செஞ்ச வேலையில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை திருத்திக்கிறேன்.
என்னை விட சிறப்பாகவும் நல்ல இடம் நல்லா சுத்தமாகவும் செய்கிற நெசன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.